ஓம் நமோ நாராயணாய. இன்றைக்கு ஆண்டாள் அருளிய 4வது பாசுரம் ஆழிமலை கண்ணா. ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுட்புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து பாழியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாளாதே சார்ங்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய். கடல் போன்று கம்பீரமான மழைக்கு அதிபதியான வருணதேவனே, நீ ஒரு சிறிதும் ஒழிக்காமல் கடலில் புகுந்து நீரை முகந்து மொண்டு கொண்டு வானவெளியில் ஏறி பரவ வேண்டும். ஊழிக்காலத்திலும் மாசற்று விளங்கும் திருமாலின் கரிய நிறமேனியைப் போல் கருத்து அழகான தோள்களையுடைய பத்மநாபன் கை சக்கரம் போல் ஒளியுடன் மின்னி வலம்பொறி சங்கே போல் முழங்கி அவன் கையில் உள்ள சார்ங்கம் எனும் வில்லிலிருந்து பாயும் அம்புமலை போல காலதாமதம் செய்யாமல் உலகோர் வாழ மழையாய் பெய்ய வேண்டும். நாங்களும் மகிழ்ந்து மார்கழி நோன்புக்கு நீராடுவோம் என்பதுதான் இந்த பாசுரத்துடைய நேர்பொருள். முதற் பாட்டிலே பரத்துவத்தை பேசினார்கள், 2வது பாட்டிலே வியூகத்தை பேசினார்கள், 3வது பாட்டிலே வாமனன் அவதாரத்தை பற்றி பேசினார்கள். இந்த பாட்டிலே அந்தர்யாமித்துவத்தை பற்றி பேசுகிறார்கள். பிரம்ம ருத்ரர்களுக்கு அந்தர்யாமியாய் இருந்து படைத்து அழிப்பது போல மழை தெய்வத்திற்கும் அந்தர்யாமியாய் இருந்து மழை வைவிக்கிறான் பரம்பொருள். நம்மாழ்வார் முதலான ஆழ்வார்கள், ராமானுஜர் முதலான ஆச்சாரியர்களும் மேகம் எனப்படுவர் வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே. இவர்கள் பெருமான் பள்ளி கொண்டுள்ள கடலிலே புகுந்து அவனது கல்யாண குணங்களை மேகம் போலே தன்னுள் அடக்கிக் கொண்டு சம்சாரிகள் அடியார்களை காப்பதற்காக எங்கும் உலாவி ஞானமாகிற பகவத்குண நீரினால் மழை போல் பெய்து நிறைந்து வருகிறார்கள் என்பது ஒரு ஐதீகம். இந்த பாசுரத்திலே அற்புதமான ஒரு மழைக்காட்சி விஞ்ஞானபூர்வமாக வர்ணிக்கப்படுகிறது. மழை எப்படி பெய்கிறது என்று ஆண்டாள் விவரிப்பதை இன்றைய வானிலை நிபுணர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். இங்கே ஆண்டாள் மழை எப்படி பெய்கிறது எனும் இயற்கையான விளக்கத்தை தந்துவிட்டு அதனை திருமாலின் கரிய உடல், சங்கு, சக்கரம், வில், அம்பு முதலியவற்றோடு ஒப்பிட்டு மற்றொரு படிமத்தை காட்டுகிறார். இது அவருடைய கவிதை திறனுக்கு எடுத்துக்காட்டு. இவர்களுக்கு எல்லாமே கண்ணன் தான். உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று நம்மாழ்வார் சொன்னது போல மழையிலும் கண்ணனை பார்க்கிறார்கள். ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து என்று சொன்னதை சற்று உள்நோக்கினால் வெள்ளை மேகம் மழை பொழியாது, நீருண்ட மேகம் கருத்திருக்கும், அதுதான் மழை பெய்யும். அந்த நிறம் திருமாலின் நிறத்தை குறிக்கிறது. கருத்த மேகத்தில் கண்ணனை காண்கிறார் ஆண்டாள். மழை வடிவில் மாதவனை காண்கிறார். மழையை பார்க்கும்போது மாணிக்க வாசகருக்கு இறைவியான அம்பிகையின் வடிவம் தோன்றுவது முன்னிக் கடலை சுருக்கி எனும் திருவம்பாவை பாடலில் வருவது இங்கே ஒப்புநோக்கத்தக்கதாகும். பாழி தோள், இறைவனது தோள்கள் விசாலமான அழகிய தோள்கள், உலகம் முழுவதும் வந்து தங்கினாலும் இடம் தரக்கூடியவை. தோள் கண்டார் தோளே கண்டார் என்று கம்பன் வர்ணிப்பான். ராமன் மிதிலைக்கு சென்ற போது அங்கிருந்த பெண்கள் எல்லாம் பார்த்தவர்கள் தோள் கண்டார் தோளே கண்டார் மற்ற என்றபடி வர்ணிப்பான். கண்டவரை கடைத்தேற்றும் தோள்கள் அவை. குன்று போன்றுயர் தோளில் கொற்றவில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கினான் என்றும் சொல்லுவான் கம்பன். இந்த ஏற்கனவே சென்ற 3வது பாசுரத்திலே மழை தீங்கின்றி பெய்ய வேண்டும் என்று கூறிய ஆண்டாள் இந்த பாசுரத்திலே மழையை வாழ உலகினில் பெய்திடாய் என்று பணிக்கிறார். தீங்கின்றி பெய்ய வேண்டும், சரி, இப்போ பெய்கிற மழை வாழ வைக்க வேண்டும். அந்த மாதிரி பத்மநாபன் கையில் இருக்கக்கூடிய ஒளிவாய்ந்த சுதர்சனம் என்னும் சக்கரம், இடக்கையில் இருக்கும் இந்த சீராக அதிரும் பாஞ்சசன்யம் என்னும் சங்கும், அவனது சார்ங்கம் எனும் வில்லும் உலகம் ஒன்றாகவே வாழ்வதற்காக இருக்கின்றன. அதே போல மழையே நீயும் ஒளியுடன் மின்னி சப்தமாக இடியிடித்து சரம் சரமாக சோ என்று கொட்டினாலும் உலகம் வாழும்படி பெய்ய வேண்டும் என்று கூறுகிறார். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வெங்கடேசர் ராமானுஜதாசன்.